ஹலோ காய்ஸ், இந்த பவுன்சிங் பால் அனிமேஷன் கேன்வால எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கேன்வா ஓப்பன் பண்ணிட்டு நியூ வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் லோட் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் கலர் ஃபில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கீபோர்டில் 6 லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் டூல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது வந்து ஷார்ட்கட். அதுக்கு ஒரு ப்ளூ கலர் ஃபில் கொடுத்துட்டு அதோட கார்னர் ரவுண்டிங் வந்து 10 வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அதை 162 × 162 டைமென்ஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டாப் லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் கம்ப்யூட்டரில் Alt+Shift ரெண்டையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் காப்பீஸாக வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். தென் அதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷனில் போயிட்டு ஸ்பேஸ் ஈவன்லி கீழே ஹரிசான்டலி கொடுத்துட்டிங்கன்னா அதோட கேப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஈவனாக ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு Alt+Shift ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக குரூப் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த இதை ஒரு PNG-யாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க. மெயின் திங் வித் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் ஒரு புது டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சூஸ் ஃபைல் இருக்கும். அதில் இப்போ நம்ம சேவ் பண்ண PNG-யோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியோ அது ஒரு ஃப்ளோராக நான் வந்து அதை இமேஜின் பண்ணி நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆட் டு டிசைன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிசைனில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் நான் அது சைடில் ஒரு வாலாகவும் நான் அதை வைக்கலான்னு இருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ட்ரையல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் இமேஜ் வந்து நீங்கள் அந்த லெஃப்ட் பார்டரோட பேரலாக வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரியல் இமேஜ்லேயே அது வந்து ஒரு வால் மாதிரி வந்துடும். ஸோ அந்த கேப்ஸை வந்து நான் இப்படி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதவே காப்பி பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹரிசான்டல் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஆப்போசிட் வாலாக வந்து நமக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி கேப்ஸ் கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து க்ராப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அகெயின் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பிரைட் கலர் கொடுத்துக்கோங்க. ரெட், பிங்க் எது வேணாலும். நெக்ஸ்ட் உங்கள் கீபேடில் 6ங்கிற லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு போயிட்டு கலரில் கிரேடியன்ட்டுங்கிறது சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கலர் வந்து கம்ப்ளீட் பிளாக் மாற்றுங்க வித் டிரான்ஸ்பரன்சி லெவல் டு 0. நெக்ஸ்ட் கலர் கிளிக் பண்ணி ஒரு பிளாக்காக கொண்டு வாங்க. திருப்பி இன்னொரு கலர் ஆட் பண்ணி அதையும் ஒரு பிளாக், மொத்தம் 3 கலரும் பிளாக் இருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் மட்டும் டிரான்ஸ்பரண்ட். நெக்ஸ்ட் ஸ்டைலில் அந்த 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இப்படி ஒரு இது வந்துடும். நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சேம் நம்ம இதுக்கு என்ன பிளாக் கொடுத்தோமோ அந்த பிளாக்கே கொடுத்து மற்ற ஏரியாஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை குரூப் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி வந்து 80 வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெக்டாங்கிள்ஸ் ஓவர்லேப் ஆகிற இடத்துல மட்டும் நமக்கு டார்க் பொசிஷன் இருக்குது. ஸோ நான் அதை மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லா ரெக்டாங்கிள்ஸோட பொசிஷனும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. அகெயின் எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்மளோட அந்த எகெயின் ஸ்லைடு போயிட்டு குரூப் பண்ணதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி பண்ணிக்கோங்க. அந்த காப்பி பண்ண லேயருக்கு நீங்கள் இப்போ வேறு கலர் கொடுக்கணும். அதுக்கு அதை எடிட் போயிட்டு அட்ஜஸ்டில் போயிட்டு கலர் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணி ஹியூ வந்து 45, சேச்சுரேஷன் கம்ப்ளீட்டாக 100, பிரைட்னஸ் ஒரு 65. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இதவே 3 இதுக்கும் நான் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட அந்த 3rd ஸ்லைடை போய் அந்த இதை காப்பி பண்ணி இது மேலே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு அந்த லைட் பீம் எஃபெக்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிரும். ஒரு ஸ்மால் லைட் நம்ம டார்ச் வச்சு நம்ம அடிக்கும் போது எப்படி வருமோ அந்த மாதிரி. ஸோ அதை நல்லா பெருசு பண்ணிக்கோங்க உங்களோட பிக்சருக்கு, உங்களோட கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி.
ஸோ நம்ம பால் வந்து ஒரு ஒரு கிரிட்டில் வந்து பவுன்ஸ் ஆகும்போது அது எப்படி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸில் போயிட்டு பிங்க் மேஜிக் பால் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த இது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு தோணுதோ பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் கிரிட்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் எலமெண்ட்ஸில் போயிட்டு பிங்க் டிரான்ஸ்பரண்ட் கிரேடியன்ட் சர்க்கிள் அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கிரேடியன்ட் வரும். ஸோ அது வந்து ஒரு லைட் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். அந்த பால் வந்து ஆக்சுவலி க்ளோ ஆகுற மாதிரி. ஸோ அந்த க்ளோனால தான் நமக்கு அந்த லைட் பீம் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். லேயர்ஸில் போயிட்டு அந்த பிளாக் நம்ம தேர்ட் ஸ்லைடில் பண்ணது ப்ளஸ் அந்த 2 பால்ஸையும் வந்து ஒரே குரூப்பாக பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த பால் எங்கே மூவ் ஆகுதோ அந்த பின்னாடி அந்த டார்ச் லைட் எஃபெக்டும் மூவ் ஆகும். ஸோ ஒரு க்ளோயிங் பால் மூவ் ஆகுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இருட்டில் வந்து ஒரு க்ளோயிங் பால் மூவ் ஆகும்போது அது போகிற இடத்துல மட்டும் வெளிச்சம் வர மாதிரி. நெக்ஸ்ட் அந்த பாலுக்கு அந்த லேயருக்கு நம்ம குரூப் பண்ண லேயருக்கு அனிமேஷன் கொடுங்க. பிடிக்கலன்னா டெலிட் பாத் கொடுத்துட்டு நீங்கள் அகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த பால் வந்து மேலேருந்து கீழே வந்து பவுன்ஸ் ஆகி ரைட் சைடு வாலில் வந்து ஹிட் ஆகி அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதுவே நமக்கு ப்ரிவ்யூ காட்டும். அதில் நீங்கள் ஸ்மூத் ஸ்டெடி எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டெலிட் பார்ட் கொடுத்து மறுபடியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு இது ஓகே, நான் டன் கொடுத்துக்கிறேன். இந்த ஒர்க் பண்ண தேர்ட் ஸ்லைட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நமக்கு தேவை கிடையாது. அது ஜஸ்ட் நம்ம எலிமெண்ட்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணோம். அதை டெலிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து குரூஷியலான ஸ்டெப். நீங்கள் வந்து இந்த இதோட ஸ்டாப் பண்ணுறதுனாலும் ஸ்டாப் பண்ணலாம். இல்லை இது வந்து 1 ஸ்டெப் ஃபர்தர் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கரெக்டாக அந்த ப்ளூ பேஸ் வச்சுட்டு அந்த பால் பவுன்ஸ் ஆகிற இடம் மட்டும் நமக்கு பிங்காக மாறுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா லேயர்ஸ் போயிட்டு ஷோ லேயர்ஸ் அந்த பிங்க் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிங்கோட டைமிங் உங்களுக்கு வந்து காட்டும். ஷோ டைமிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக பவுன்ஸ் ஆகிற இடத்துல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. ஸோ கரெக்டாக பவுன்ஸ் ஆகிற இடத்துல மட்டும் அந்த பிங்க் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ப்ளூ இருக்கும், அந்த எலமெண்ட் வந்த இடத்துல மட்டும் பிங்க் மாறுற மாதிரி. கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகுது. நான் அந்த பவுன்ஸ் ஆகிற இடத்துல அந்த பிங்க் வரணும், நான் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கே இருந்தால் ஓகே. மறுபடியும் அந்த பாலுக்கு நியான் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்க்கலாம். எஸ், இப்போ அது பவுன்ஸ் ஆகிற இடம் மட்டும் பிங்க் வரும். ஸோ மறுபடியும் அந்த பிங்க் லேயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் பவுன்சிங்க்கு மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மேலே இப்படி பிங்க் வரும், அது லேயர் இது பிங்க் லேயர் மேலே வரனால எப்படி இருக்கு. நீங்கள் இப்போதைக்கு அதை எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நீங்கள் பாலோட பவுன்சிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 0.1 செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு டைமும் வந்து அந்த பிங்க் லேயர் வந்து கீழே இருக்கிற ப்ளூ லேயர் கூட மேட்ச் ஆகணும். அது சம்டைம்ஸ் மிஸ் மேட்ச் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த பிரேக்கிங் எஃபெக்ட் வரும், அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு பவுன்சிங் எஃபெக்ட் கொடுக்கும்போது மேக் ஷூர் இட்ஸ் மேட்சிங் வித் தி ப்ளூ லேயர்.
நெக்ஸ்ட் லேயர்ஸ் சூஸ் பண்ணிட்டு எல்லா பிங்க் லேயரும் அந்த பிளாக் லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நமக்கு அந்த ப்ளூவும் பிங்க்கும் மர்ஜ் ஆகாமல் இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ், ஸோ இவ்வளோதான். இதை வந்து இதில் நீங்கள் இன்னும் ஃபர்தராக வந்து நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெருசாக பாருங்கள். ஸோ அது பவுன்ஸ் ஆகிற இடம் மட்டும் நமக்கு பிங்க் வரும். ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான இதுதான். நெக்ஸ்ட் இது நீங்கள் டவுன்லோட் கொடுத்து வீடியோ